நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு வழியாக மருத்துவத்துறையில் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் சிறிதாக அலசி ஆராயப் போகிறோம். செயற்கை நுண்ணறிவானது இன்று சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இது மருத்துவர்களுக்கு உதவுவதிலிருந்து நோயாளிகளின் கவனிப்பை மேம்படுத்துவது வரை பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த கட்டுரையில் சுகாதார பராமரிப்பில் ஏஐயின் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் எளிமையான முறையில் பகுப்பாய்வு செய்வோம். முதலாவதாக ஏஐயின் நன்மைகளை பார்ப்போம். இதனால் ஏற்படும் மருத்துவ நன்மைகள். மருத்துவ நன்மைகளை எடுத்துக்கொண்டால், ஏஐ ஆனது தனது கீழிருக்கும் மிகப்பெரிய தரவுகளை ஆராய்ந்து நோயாளிகளுக்கு எந்தெந்த நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்பதை முன்கூட்டியே கணிக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதனின் இதய செயலிழப்பு அல்லது உடல் முழுவதும் பரவும் தொற்று நோய் போன்ற கடுமையான நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பே மருத்துவர்களின் எச்சரிக்கை விடுக்கும் அமைப்புகளை உருவாக்க இவற்றால் முடிந்திருக்கிறது. இரண்டாவதாக, நோய்களை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். ஏஐ ஆனது நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. உதாரணத்திற்கு, சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களை ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்தெந்த தொற்று நோய்கள் அதிகமாக பரவக்கூடும், எத்தகைய காலகட்டங்களில் அவை பரவக்கூடும் என்பவற்றை கணித்து அந்நோய் பரவுவதற்கு முன்பே நடவடிக்கைகள் எடுக்க உதவுகின்றன. அடுத்ததாக, ஏற்கனவே இணையத்தில் இருக்கும் தரவுகளின் அடிப்படையில் சிறந்த முடிவுகளை எடுத்தல். மருத்துவத்துறையில் எடுக்கப்படும் முடிவுகள் கிடைக்கும் தரவுகளின் துல்லியத்தை பொறுத்தது. ஏஐ ஆனது மருத்துவர்களுக்கு நிகழ்காலத்தில் என்ன உள்ளன என்பன போன்ற பரிந்துரைகளை வழங்கி மருத்துவ பிழைகள் ஏற்படும் வாய்ப்பை கணிசமாக குறைக்கிறது. IBM கம்பெனியின் வாட்சன் ஹெல்த் போன்ற அமைப்புகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. அறுவை சிகிச்சை முறையில் முன்னேற்றம். இப்பொழுதெல்லாம் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை என்பது ஏஐ உதவியுடன் இயங்கும் ரோபோக்கள் மிக துல்லியமாக செய்கின்றன. பொதுவாக மகளிர் நல அறுவை சிகிச்சை, புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை போன்றவற்றில் இந்த ரோபோக்கள் பெரிதும் பயன்படுகின்றன. அது மட்டுமல்லாமல், தொலை தூரத்தில் இருந்தே, அதாவது மருத்துவர் அமெரிக்காவில் இருப்பார், ஆபரேஷன் நம்முடைய சென்னையில் நடந்து கொண்டிருக்கும். இதைத்தான் தொலைதூரத்தில் இருந்தே நடக்கும் அறுவை சிகிச்சை என்று சொல்லுகிறார்கள். டெலிசர்ஜரி என்று இதை குறிப்பிடுவார்கள். இந்த முறையானது ஏஐயின் மூலமாகவே சாத்தியமாயிற்று. அடுத்ததாக, மனநல சிகிச்சையில் ஏஐயின் பயன்பாடு. மனநல சிகிச்சையில் ஏஐயின் பயன்பாடு என்பது சமீப காலமாக அதிக அளவில் அதிகரித்து வருகிறது. நோயாளிகளின் எளிமையான மற்றும் விரைவான பதில்களை விரும்பும் நோக்கில் ஏஐ அடிப்படையிலான அரட்டை பேச்சுகள் மற்றும் பகுப்பாய்வு கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இணையத்தில் மக்கள் பேசும் வார்த்தைகளை ஆராய்ந்து அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளவும் தற்கொலை எண்ணங்களை முன்கூட்டியே கண்டறியவும் ஏஐ உதவுகிறது. அடுத்ததாக, இதனால் ஏஐயால் வரும் பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள். ஒரு ஆபரேஷன் நடந்துவிட்டது என்றால் அந்த குடும்பத்திற்கு நம் நாட்டில் இருக்கும் சாமானிய ஒரு குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதார நன்மைகள் என்ன?
ஏஐ ஆனது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை பரிந்துரைக்க முடிவதால் சிகிச்சை முடிந்த பிறகு ஏற்படும் பாதக விளைவுகளும் அவற்றால் ஏற்படும் செலவுகளும் குறைகின்றன. இந்த ஏஐ கரெக்டாக நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கணிச்சு 98% சரியாக பரிந்துரைப்பதாக சொல்லுகிறார்கள். அதனால டாக்டருக்கு நம்மளை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இலகுவாகிடுது. நம்ம முன்னாலெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அதனுடைய பக்க விளைவுகள் முதலில் ஏற்பட்ட நோயை விட கூடுதலாக இருக்கும். பல உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஏஐ பரிந்துரைக்கும் பரிந்துரைகளானது மனிதனுடைய இத்தகைய அபாயங்களிலிருந்து காப்பாற்றுகின்றன. ஆகவே அவற்றால் ஏற்படும் செலவுகளும் குறைகின்றன. அதுபோல முன்கூட்டிய கண்டறிதலால் செலவு குறைக்கப்படுகிறது, சேமிப்பானது அதிகரிக்கிறது. மேமோகிராம் போன்ற மருத்துவ படங்களை, எம்ஆர்ஐ மேமோகிராம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது போன்ற மருத்துவ படங்களை ஏஐ மிக விரைவாகவும் துல்லியமாகவும் பகுப்பாய்வு செய்கிறது. இதனால் மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பெரிய செலவுகளை தவிர்க்க முடிகிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன், மேமோகிராம் போன்ற அந்த பரிசோதனைகள் இருக்கிறது அல்லவா, அவற்றை இப்போ முன்னாலெல்லாம் பெரிய பெரிய கேஸ்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் உட்கார்ந்து அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா தரவுகளின்படி, இணையத்தில் இருக்கும் தரவுகளின்படி ஏஐ ஆனது 2-3 வினாடிகளுக்குள் உலகில் நடந்த இது போன்ற சிகிச்சைகளையும் மருத்துவர்களுடைய கட்டுரைகளையும் இணையத்தில் நிறையவே உள்ளன. அவற்றை பகுப்பாய்வு செய்து துல்லியமான ஒரு முடிவினை அறிவிக்கிறது. எனவே சாதாரண மனித முடிவுகளை விட இவை துல்லியமாகவும் வேகமாகவும் கிடைக்கின்றன. ஆகவே நோய்க்கு கண்டறிதலுக்கான அந்த செலவானது குறைக்கப்படுகிறது, நம்முடைய சேமிப்பும் ஓரளவு தக்க வைக்கப்படுகிறது. அடுத்ததாக மருத்துவ ஆராய்ச்சியில் செலவு சேமிப்பு. இப்போ புதிய மருந்துகளை உருவாக்கும் போது ஏஐ ஆனது ஆயிரக்கணக்கான சாத்தியமான சிகிச்சை முறைகளை பரிசோதித்து இது மருந்து ஆராய்ச்சி செயல்களுக்கு வழங்குகிறது. ஆகையால் மருந்து உற்பத்திக்கான செலவானது கணிசமான முறையில் குறைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு மருத்துவ செயலை செய்வதற்கு நோயாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவானது ஸ்மார்ட் வாட்சுகள், ஃபிட்னஸ் ட்ராக்கர்கள் போன்ற அணியக்கூடிய சாதனங்கள் தொடர்ந்து நமது உடல்நிலை பற்றிய தரவுகளை சேகரித்து நம்மை எச்சரிக்கின்றன. அந்த ஏஐ ஆனது இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து நமக்கு தனிப்பயனாக்கப்பட்ட உடல்நல ஆலோசனைகளை வழங்குகிறது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு கட்டுறோம் நிறைய பேர். அதில் நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, உடலோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு டயர்டாக இருக்கிறோங்கிறதெல்லாம் அதில் காணிக்குது. அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து நமக்கு என்ன வேண்டும், நம் உடல் என்ன தேவையை நோக்கி செல்லுகிறது என்பதை இந்த ஏஐ ஆனது பகுப்பாய்வு செய்து நமக்கு முன்னெச்சரிக்கைகளை வழங்குகின்றன. அடுத்ததாக மருத்துவ பணியாளர்களின் பணி குறைப்பு. இந்த பணி சுமையானது ஏஐயால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஏஐ ஆனது கோப்புகளை ஒழுங்குபடுத்துதல், நோயாளிகளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவற்றை ஒழுங்குபடுத்துதல், அதே போல் தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், படங்களை விளக்குதல் போன்ற நிர்வாக பணிகளை இலகுவாக்குகிறது. இதனால் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நோயாளிகளின் நேரடி கவனிப்பில் அதிக நேரம் செலவிட முடிகிறது. அது
நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையிலான பிணைப்பை அதிகப்படுத்துகிறது. இது ஒரு விதமான மனையியல் ரீதியான முன்னேற்றத்தை தருகிறது. சரி, இவையெல்லாம் ஏஐயினால் நமக்கு ஏற்படும் நன்மைகளாக நாம் பார்த்தோம். மருத்துவத்துறையில் உள்ள நன்மைகள், அதாவது பணச்செலவு குறைகிறது, கால விரயம் தவிர்க்கப்படுகிறது, மருந்து தயாரிப்பில் உதவியாக இருக்கிறது போன்ற நலமானவற்றை பார்த்தோம். ஆனால் இதன் இன்னொரு பக்கமாக சுகாதார பராமரிப்பில் ஏஐயின் அபாயங்கள் என்ற ஒரு கட்டமும் உள்ளது. எல்லா செயலுக்கும் ஒரு எதிர் செயல் ஒன்று கண்டிப்பாக உண்டு. அதுபோல இந்த ஏஐக்கும் வேறொரு பக்கமும் இருக்கிறது. முதலாவதாக, ஏஐயினுடைய நோய் அறிதல் எப்பொழுதும் சரியான மிகச் சிறந்ததாக இருப்பதல்ல. அது எப்படி என்றால், 1970களில் உருவாக்கப்பட்ட மைசின் போன்ற ஆரம்பகால ஏஐ அமைப்புகள் நோய்களை கண்டறிவதில் கூடுதல் நம்பிக்கை அளிக்கவில்லை. ஆனால் மனித மருத்துவர்களை விட கூடுதலாக கணிப்புகளையும் இவை தரவில்லை. ஏஐ மாடல்கள் சில நேரங்களில் தவறான தொடர்புகளை உருவாக்கி தவறான கணிப்புகளை செய்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு புதிய நோயாளிக்கு இவற்றை பயன்படுத்தும் போது இத்தகைய பிரச்சனையானது அதிகமாக தெரிந்திருக்கிறது. அடுத்ததாக, ஏஐ தரவுகளை புரிந்து கொள்வதில் சவால்கள். சிக்கலான ஏஐ தரவுகள் மருத்துவர்கள் புரிந்து கொள்வது கடினம். ஐபிஎம் கம்பெனியினுடைய வாட்சன் திட்டம் புற்றுநோய் சிகிச்சையில் உதவுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை மருத்துவமனை அமைப்புகளுடன் இணைப்பதும் சில வகையான புற்றுநோய்களுக்கு ஏற்றவாறு அதை பயிற்றுவிப்பதும் பெரும் சவாலாக இருந்தது. இப்போ புற்றுநோய்களுமே அறியப்படாத பல வகையிலான புற்றுநோய்கள் உள்ளன அல்லவா? அவற்றிற்கு ஏற்றார் போல இவை செயலாற்றியனவா என்றால் இல்லை. அதுபோல சில ஏஐ நிரல்களின் லட்சியங்கள் அவற்றின் தற்போதைய திறன்களை விட அதிகமாக இருக்கின்றன. மூன்றாவதாக, ஏஐயை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல். ஏஐயை சுகாதார அமைப்புகளில் இணைப்பது பல சவால்களை எதிர்கொள்கிறது. சுகாதார அமைப்புன்னு சொன்னால் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு இவற்றுடன் ஏஐ இணைப்பதில் நிறைய சவால்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பல ஏஐ அமைப்புகள் முழுமையான மருத்துவ சோதனைகள் இல்லாமலேயே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. வருங்காலங்களில் ஒருவேளை அவை மேம்படுத்தப்படலாம். ஆனால் தற்சமயம் அவை பெரிய மருத்துவ சோதனைகளில் பயன்படுத்தி பரிசோதிக்காமலேயே பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லுகிறார்கள். பெரும்பாலான ஏஐ ஆராய்ச்சிகள் மருத்துவமனைக்கு வெளியே நடத்தப்படுகின்றன. நிஜ உலக சரிபார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நிறைய ஏஐ ஆராய்ச்சிகள், மருத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாம் யூனிவர்சிட்டி, ஏதாவது லேபு இல்லை சமூகங்களில் தான் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. நேரடியாக மருத்துவமனைகள் பரிசோதனை செய்து பார்க்கப்படுவதில்லை. மருத்துவர்களுக்கு ஏஐயை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பயிற்சி அளிப்பது அவர்களுக்கு கூடுதலான கால விரயத்தை தருகிறது. ஏன்னா அது நிறைய நேரம் எடுக்கிற செயல். தரவு பகிர்வில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தனி உரிமை பிரச்சனைகள், இது பேசியன்றை சார்ந்த விஷயம். இப்போ ஏஐயில் நம்முடைய தரவுகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது பிளாக் மார்க்கெட்டில் எவ்வாறெல்லாம் விற்கப்படலாம், அதனால் ஒரு தனி மனிதனுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும். ஏஐ அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்க பெரிய அளவிலான நோயாளி தரவுகள் தேவை. இந்த தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் நோயாளிகளின் தனி உரிமை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது.
அதுபோல ஏஐயின் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, ஆழமான கற்றல் அகாரிதம்கள் எவ்வாறு முடிவுகளை எடுக்கின்றன என்பது பெரும்பாலும் அது ஒரு கருப்பு பெட்டி போன்றது, வெளிப்படைத்தன்மை இல்லை. அதாவது உள்ளே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வது மிக கடினம். இதனால் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை முடிவுகளை விளக்குவதில் சிரமப்படுவார்கள். அதுபோல நம்முடைய தனிப்பட்ட தரவு தவறாக பயன்படுத்தப்படும் அபாயமும் உள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மற்றும் ராயல் ஃப்ரீ லண்டன் போன்ற சம்பவங்கள். அங்கு நோயாளி தரவுகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டன என்பவற்றை இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக நாம் அறியலாம். ஏஐ அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கும் தரவுகளில் ஏதாவது ஒரு சார்பு இருந்தால் அந்த சார்பானது ஏஐயின் முடிவுகளிலும் பிரதிபலிக்கும். அதாவது சில இனங்கள் அல்லது பாலினங்களை சார்ந்தவர்களின் தரவுகளில் குறைபாடுகளோ இல்லை அத்தகைய தரவுகள் இணையத்தில் கிடைப்பது குறைவாக இருந்தால் அவர்களை பற்றிய கணிப்புகள் துல்லியமற்றதாக இருக்கும். அதற்காகத்தான் சொல்லுகிறார்கள், இணையத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதல் உண்மையான தரவுகள் கிடைக்கின்றனவோ ஏஐயின் முடிவுகள் அத்தனை சிறப்பானதாக இருக்கும். இது ஏற்கனவே இருக்கும் சுகாதார சமத்துவமின்மையை மேலும் அதிகப்படுத்தும் அபாயம் உள்ளது. இது எவ்வாறு விளக்க முடியும் என்றால், இப்பொழுது அமெரிக்க நாட்டு குடிமக்களுடைய தரவுகள் இணையத்தில் அதிகமாக இருக்கும். அதுபோல வளர்ச்சியடையாத ஏழை நாடுகளுடைய குடிமக்களுடைய மருத்துவ தரவுகள் இணையத்தில் குறைவாகவே காணப்படும். இது ஒரு விதமான சுகாதார சமத்துவமின்மையை உருவாக்கும் என்று வல்லுநர்கள் அச்சப்படுகிறார்கள். சரி, இத்தகைய ஏஐ அமைப்பு மூலமாக செய்யப்படும் சிகிச்சையில் ஏற்படும் தவறுகளுக்கு யார் ஏற்பார்கள் என்பது அடுத்த கவலை. ஏஐ அமைப்புகள் தவறான நோயறிதல் அல்லது சிகிச்சை பரிந்துரையை செய்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? மருத்துவரா? கண்டிப்பாக அவர் பொறுப்பேற்க மாட்டார். ஏனெனில் அவர் ஏஐயின் பரிந்துரையை பின்பற்றினார். சரி, அவர் பொறுப்பேற்கவில்லை என்றால் மென்பொருள் உருவாக்கிய நிறுவனம் பொறுப்பேற்குமா என்றால் அவர்கள் மருத்துவ முடிவுகளை எடுக்கவில்லை, எடுத்தது யார் என்றே தெரியாத ஒரு கருப்பு பெட்டி முறை உள்ளது. சரி, இவர்கள் 2 பேரும் எடுக்கவில்லை, உங்களை நோய் மாற்றுவதற்காக அட்மிஷன் செய்த மருத்துவமனை ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. ஏஐயின் கருப்பு பெட்டி தன்மை இந்த சட்ட பொறுப்பு குறித்த சிக்கல்களை மேலும் அதிகரிக்கிறது. ஏன்னா அந்த மருத்துவர் அவர் ஏற்றுக்கிட மாட்டார். அவர் ஏன் ஏற்றுக்கிட மாட்டார்னா, அவர் ஏஐ என்ன முடிவுகளை கொடுத்ததோ அதன்படியே சிகிச்சை அளித்தார். அந்த மென்பொருளை சாஃப்ட்வேரை உருவாக்கிய நிறுவனம் பொறுப்பேற்குமா என்றால் அவர்கள் அந்த இடத்துல மருத்துவ முடிவுகளை எடுப்பதில்லை. அந்த விடையை மட்டும் கொடுக்குறாங்க, இந்த விளக்கத்தை மட்டும் கொடுக்குறாங்க, நீங்கள் செய்யுங்க செய்யாமல் இருங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. தரவுகள் கிடைக்கும் தன்மை, ஏஐக்கு எவ்வளவு அதிக அளவிலான தரவுகள் கிடைக்கின்றனவோ அவ்வளவு முடிவுகள் தெளிவாக இருக்கும் என்பதை நான் முன்பே சொன்னேன். ஆனால் சுகாதார தரவுகளானது பல்வேறு அமைப்புகளில் சிதறி கிடக்கின்றன. இன்னும் 40% கூட அவை ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புக்குள் கொண்டு வரப்படவில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். மருத்துவமனைகள் பெரும்பாலும் தங்கள் தரவுகளை, நோயாளி குறித்த டேட்டாக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயங்குகின்றன. ஏனெனில் இது பல சிக்கல்களை அவர்களுக்கு கொண்டு வரும். தொடர்ச்சியாக ஏஐ மேம்பாட்டிற்கு தரவுகள் கிடைப்பது தொடர்ந்து கடினமாகி வருவதாக நவீன உலகமாகிய இன்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள்.
ஏனெனில் மனிதனுடன் அவனுடைய விழிப்புணர்வு தன்மையும் வளர்ந்துவிட்டது. இப்பொழுதெல்லாம் நோயாளிகள் குறித்த தகவல்களை வெளியிடுவது ஒரு சட்ட சிக்கலையே உருவாக்கும் என்று மருத்துவமனைகள் அஞ்சுகின்றன. ஏஐ மென்பொருட்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றன. இதனால் அவற்றின் பாதுகாப்பை மதிப்பிடுவது கடினமாகிறது. பல நாடுகளில் ஏஐக்கான தெளிவான ஒழுங்குமுறை வழிகாட்டல்கள் இல்லை. அமெரிக்காவின் FDA மற்றும் NHS போன்ற அமைப்புகள் வழிகாட்டல்களை உருவாக்க முயற்சித்தாலும் அந்த செயலானது வேகம் இல்லாமல் மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக சமூக சவால்கள். இதனால் சொசைட்டியில் ஏற்படும் சேலஞ்சஸ். ஏஐயால் மருத்துவ வேலைகள் மறைந்துவிடும் என்ற அச்சம் மக்களிடையே கூடுதலாக உள்ளது. உண்மையில் ஏஐ வேலைகளை முழுமையாக பறிக்காது, மாறாக வேலைகளின் தன்மையை அது மாற்றும், இன்னும் கூட நுட்பமாக மாறும். இந்த அச்சத்தை போக்க ஏஐ பற்றிய பொதுமக்களின் புரிதலை அதிகரிப்பது அரசுகளுக்கு அவசியம். முடிவாக, சுகாதார பராமரிப்பில் செயற்கை நுண்ணறிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத உண்மை. அது நோயாளிகளின் கவனிப்பை மேம்படுத்தவும், மருத்துவ பிழைகளை குறைக்கவும், மருத்துவ அறிவை விரிவுபடுத்தவும், செலவை குறைக்கவும் ஆற்றல் கொண்டது. ஆனால் இந்த நன்மைகளை அடைய நாம் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். வெளிப்படைத்தன்மை வேண்டும். அதற்கு பொறுப்பேற்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய தனி உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த டேட்டாக்கள் சார்ந்திருக்கும் சார்புகள் மற்றும் ஒழுங்குமுறை, அவற்றை ஒழுங்குபடுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏஐயின் தாக்கமானது மருத்துவத்துறையில் புரட்சி ஒன்றுமல்ல, மாறாக பரிணாம வளர்ச்சி. மனித நிபுணத்துவத்துடன் ஏஐ இணைந்து செயல்பட்டால் நோயாளியை கவனிப்பதும் புதுமையை நிலைநிறுத்தி கொண்டு சுகாதாரத்துறையின் முழு ஆற்றலை பயன்படுத்துவதும் இலகுவாக இருக்கும். இதற்கு மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. சிறந்த கல்வியும் வலுவான விதிமுறைகளும் இவற்றிற்கு அத்தியாவசிய தேவையாகின்றன. முடிவாக, செயற்கை நுண்ணறிவு மருத்துவர்களை இல்லாமல் ஆக்காது. அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏஐயை பயன்படுத்தும் மருத்துவர்கள் பயன்படுத்தாத மருத்துவர்களாக இரண்டு வகையாக பிரிந்து போவார்கள். காலப்போக்கில் ஏஐயை பயன்படுத்தாத அந்த மருத்துவ சமூகமானது மறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே ஏஐ ஆனது மருத்துவத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகிவிட்டது. இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை அங்கிருந்து துரத்த முடியாது என்ற உண்மையை உணர்ந்து அதை நம் வாழ்வுக்கு ஏற்றவாறு வகைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் அதனுடைய சாதக மற்றும் பாதகங்களின் வித்தியாசங்கள் நமக்கு தெரியும். நன்றி. நான் உங்கள் காவோலை எடிசன்.